வணக்கம். மியான்மரின் ரக்கைன் என்ற மாநிலத்தின் பெரும்பான்மை மக்களாக உள்ள அரேக்கன் இனக்குழுவின் ஒரு இராணுவ பிரிவு உள்ளது. ஏஏ என்ற சுருக்க பெயரில் அறியப்படும் அரேக்கன் ஆர்மி அந்த பகுதியிலிருந்து மியான்மர் இராணுவத்தை விரட்டிவிட்டு வங்க கடலோரத்தில் அமைந்துள்ள அந்த பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. அந்த அரேக்கன் ஆர்மி இப்போது வங்கதேசத்தின் சில பகுதிகளை கைப்பற்றியுள்ளதாக ஒரு செய்தி வெளிவருகிறது. அது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்ட செய்தியாகவே தெரிகிறது. இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்தியாவின் உளவுத்துறை அரேக்கன் ஆர்மிக்கு உதவி செய்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள். 2024 மார்ச்சில் அரேக்கன் ஆர்மியின் தலைவர்கள் இந்திய பிரதிநிதி ஒருவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். மாநிலங்களவை உறுப்பினர் ஒருவருடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதான செய்தி ஏற்கனவே வெளிவந்திருந்தது. மியான்மருக்குள்ளே செயல்படும் பலமுள்ள ஒரு இராணுவ பிரிவாகவே உள்ளது இந்த அரேக்கன் ஆர்மி. இந்தியாவுக்கும் அரேக்கன் ஆர்மிக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் ஏன் நடந்தன என்ற கேள்வி எழுகிறது இப்போது. அதனால் அரேக்கன் ஆர்மியின் நகர்வுகளில் இந்தியாவிற்கும் பங்குள்ளது என்று வங்கதேசிகளும் குற்றம் சாட்டுகிறார்கள். அரேக்கன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில் உள்ள ரக்கைன் பகுதியில் உள்ள சிட்வே துறைமுகம் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுகமாகும் சிட்வே துறைமுகம். கலாடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் அறியப்படும் அந்த துறைமுக திட்டத்தின் கட்டுமானங்களை 2016 தொடங்கியிருந்தது இந்தியா. அந்த துறைமுகத்தை தொடர்ந்து நடத்த வேண்டியது, அதன் கட்டுப்பாட்டை தக்க வைக்க வேண்டியது இந்தியாவின் தேவையாகும். அதனால்தான் சிட்வே துறைமுகம் இந்தியாவை பொறுத்தவரை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. 484 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள அந்த திட்டத்தின் மூலம் கொல்கத்தா துறைமுகத்திற்கும் சிட்வே துறைமுகத்திற்கும் இடையே சிறந்த இணைப்பை ஏற்படுத்துவது இந்தியாவின் நோக்கமாகும். கொல்கத்தா துறைமுகத்தில் இருந்து சிட்வே துறைமுகத்திற்கும், அங்கிருந்து மியான்மரின் சின் மாநிலத்தின் கலாடன் நதி வழியாக படகுகள் மூலம் இந்தியாவின் மிசோரம் மாநிலத்திற்கும் எளிதாக சரக்கு போக்குவரத்து நடத்த முடியும். அதனால் வடகிழக்கு மாநிலங்களில் வளர்ச்சியை துரிதப்படுத்த உதவக்கூடியதாகும் இந்த கலாடன் மல்டி டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். முன்பே இந்த திட்டத்தை செயல்படுத்த இந்தியா விரும்பியிருந்தாலும் சின் பிரச்சனைகள், ரோஹிங்கியா பிரச்சனைகள் காரணமாக அது தாமதமாகிவிட்டது. இந்நிலையில் இந்த சிட்வே துறைமுகம் மற்றும் சரக்கு போக்குவரத்து திட்டத்திற்காக இந்தியாவிற்கு முழு ஆதரவளிப்பதாக அரேக்கன் ஆர்மி தெரிவித்துள்ளது. அதேபோல் இந்தியா அரேக்கன் ஆர்மிக்கு மறைமுகமாக ஆதரவளிக்கிறது என்ற செய்தி முன்பும் வெளியாகி இருந்தது. அரேக்கன் ஆர்மி இந்தியாவிற்கு ஆதரவளிக்கும் நிலையில் அவர்களின் முன்னேற்றங்களில் இந்தியாவின் பங்களிப்பு உள்ளது என்று சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த அரேக்கன் ஆர்மி தான் இப்போது அண்டை நாடான வங்கதேசத்திற்குள் நுழைந்து அங்கு சில பகுதிகளை கைப்பற்றியுள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றன. இங்கு இந்தியா அரேக்கன் ஆர்மியை பயன்படுத்தி ஒரு பழிவாங்கல் செயலை நடத்தியுள்ளது என்ற செய்திகளும் பரவலாக உள்ளன. அமெரிக்கா உட்பட பல நாடுகள் மியான்மரில் தங்கள் நோக்கங்களை செயல்படுத்த முயன்றாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவால் அங்கு நகர்வுகளை மேற்கொள்ள முடியும் என்பது அப்படியானால் நிரூபணமாகியுள்ளது. ஆனால் இவற்றிலெல்லாம் இந்தியாவின் தலையீடுகள் குறித்த எந்த தகவலோ ஆதாரமோ இல்லை. இவையெல்லாம் சில அறிகுறிகள், மற்றவர்களின் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் சொல்லப்படுகின்றன. ஆனால் அதில் இந்தியாவின் தலையீடு எந்த அளவு உள்ளதென்பது யாருக்கும் தெரியாது. மியான்மர் இந்தியாவுடன் எல்லையை கொண்டுள்ள ஒரு நாடாக உள்ளது. அப்படி இருக்க அந்த நாட்டில் உள்நாட்டு கலவரங்கள் நடந்து வரும்போது இந்தியா சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா என்ன? இந்தியாவின் நலன் சார்ந்த நகர்வுகளை மறைமுகமாகவும் தேவைப்பட்டால் நேரடியாகவும் மேற்கொள்ளவே செய்யும். வங்கதேச விஷயத்திலும் அவ்வாறுதான். எந்த நாடாக இருந்தாலும் இந்தியாவின் நடவடிக்கைகள் ஒருபுறம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்காது இந்தியா ஒருபோதும். நம்மில் பலர் இந்த விஷயத்தில் இந்திய அரசு தலையிட வேண்டும், எதிர்வினையாற்ற வேண்டும், தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுவதுண்டு. ஆனால் உடனடியாக ஆயுதங்களை கொண்டு நேரடியாக போர் செய்வது இன்றைய உலகில் புத்திசாலித்தனம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நிலையில் எந்த ஒரு விஷயத்திலும், எந்த ஒரு நகர்விற்கும் பதிலடி கொடுக்க பல்வேறு வழிகள் உள்ளன. அதனால் ஒருவேளை அரேக்கன் ஆர்மியின் நகர்வுகளுக்கு பின்னில் இந்தியாவின் ஆதரவு உள்ளதென்று சிலர் குற்றம் சாட்டுவது உண்மையாக கூட இருக்கலாம். என்னவனாலும் அரேக்கன் ஆர்மி இந்தியாவுடன் நல்லவிதமான உறவை கொண்டுள்ளது உண்மையாகும். தற்போதைய நகர்வுகளில் மேற்கத்திய நாடுகளை அதிர்ச்சியடைந்துள்ளன என்பது ஒரு உண்மையாகும். காரணம், அவர்களை பொறுத்தவரை அவர்கள்தான் பெரியவர்கள், பலசாலிகள், எங்கும் தலையிட முடிந்த திறன் உள்ளவர்கள் என்று கருதியிருந்தார்கள். ஆனால் அந்த எண்ணத்தை எல்லாம் பொய்யாக்கி இந்தியாவின் நலன் சார்ந்த நகர்வுகளை அமைதியாகவும் அதிரடியாகவும் மேற்கொள்ளும் என்று
யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. இங்கு உண்மையில் வங்கதேசத்தின் இடைக்கால அரசு சிக்கி தவிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சிலிகுரி கோரிடோரையும் 7 சிஸ்டர்ஸ் மாநிலங்களையும் எல்லாம் குறித்து வாய்கிழிய பேசிய முட்டாள்களால் அவர்கள் இப்போது இழந்துள்ள நிலப்பரப்பை பற்றி எதுவும் பேச முடியாத நிலை உள்ளது. அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலை உள்ளது. வங்கதேச ராணுவம் பின்வாங்குவதாக தெரிகிறது. காரணம், அரேக்கன் ஆர்மியிடம் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருப்பதாகவும் அறிய முடிகிறது. எண்ணிக்கையில் வங்கதேச ராணுவம் அதிகமாக இருந்தாலும் அரேக்கன் ஆர்மியின் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் பல போஸ்டுகளை விட்டு பின்வாங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன. என்னவானாலும் அது குறித்து இந்தியாவிற்கு எதுவும் தெரியாது. அவர்கள் குற்றம் சாட்டுவது போல் இந்தியா அரேக்கன் ஆர்மிக்கு ஆதரவளிக்கவில்லை. இவர்கள் இந்தியாவை வேண்டுமென்றே குற்றம் சாட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாம் முன்வைப்பதுதான் சரியாக இருக்கும். மர்ம நபர்கள் என்றால் இந்தியாவை சொல்கிறார்கள். ராஜபக்சேகள் நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்டால் இந்தியாவை சொல்கிறார்கள். பாகிஸ்தான் பாதாளத்தில் வீழ்ந்தால் இந்தியாவை சொல்கிறார்கள். வங்கதேசத்தினுள் அரேக்கன் ஆர்மி நுழைந்தால் இந்தியாவை சொல்கிறார்கள். ஆனால் இந்தியா இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாமல் அமைதியை விரும்பும் ஒரு நாடு என்பதை நினைத்து நாமெல்லாம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.